தொல்காப்பியன் திருவனந்தபுரம் சிறுவர் ஜெயில இருந்ததா தான் நமக்கு கடைசியா கிடைச்ச தகவல். சரியா? இதுக்கு மேல இந்த கேஸ் ஒரு இன்ச்சு கூட நகரல. ஏன் பாஸ்? தொல்காப்பியன் என்ன குற்றத்துக்காக ஜெயில இருந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்கோமே. அந்த தகவல் மட்டும் பத்தாது சித்ரா. தொல்காப்பியன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்தா, அவனுக்கும் ஆண்டனிக்கும் என்ன தொடர்பு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். பாஸ், இந்த கேஸை மேற்கொண்டு எந்த ஆங்கிள் டீல் பண்றதுன்னு தெரியலையே. அதை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். சித்ரா, நீ சமீப காலமா தொல்காப்பியனை கண்காணிக்க போற வேலையை நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு தகவலும் இது வரைக்கும் வரல. பாஸ், நான் தொல்காப்பியனை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அவரோட நடவடிக்கையில எந்த வித்தியாசமும் எனக்கு படல. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. அதான் சொல்றதுக்கு எந்த தகவலும் இல்ல பாஸ். சித்ரா, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான். அவங்கிட்ட இன்னும் நல்லா நெருங்கி பழகு. உன் மேல அவனுக்கு விருப்பம் வர்ற அளவுக்கு நடந்துக்க. உன்னை முழுசா நம்புற அளவுக்கு நடந்துக்கணும். அவனோட நல்லது கெட்டதிலையும் சோகத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு முக்கிய நபரா உன்னை நினைக்கிற அளவுக்கு அவனை மாத்து. அதுக்கப்புறம் அவனை பத்தின எல்லா விஷயங்களும் அவன் மூலமாவே தானா நமக்கு வரும். சரியா? ஓகே பாஸ். விவேக், பாஸ், தொல்காப்பியன் எங்க போனாலும் அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். அஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். ஓகே பாஸ். இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வராம ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கு. இதை சீக்கிரம் முடிச்சே ஆகணும். சிஸ்டர், 1 மினிட். என்ன சொல்லுங்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். குழந்தைகளுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கேன். இதை கொடுக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ். குழந்தைங்களா, எல்லாரும் வாங்க, இப்படி வாங்க. இந்தாங்க. பாப்பா, இந்தாம்மா பிஸ்கெட்டு. வாங்கிக்கம்மா. வேண்டாம். ஓ ஜீசஸ், ஏமா இப்படி தனியா உட்காந்துருக்க? இவங்கெல்லாம் விளையாட்டுக்கு ஒன்று சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஹோம்ஒர்க் பண்ணலன்னு டீச்சர் திட்டினாங்களா? இல்ல. அப்புறம் யார் மேலேயாவது கோபமா? யார் மேல? தொல்காப்பியன் அங்கிள் மேல. தொல்காப்பியன் அங்கிள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அவர் வாரம் தவறாம என்ன வந்து பாப்பாரு. ஆனா இந்த வாரம் வரல. ஏன் அவர் வரலன்னு தெரியல. பாவமா? அங்களுக்கு ஏதாவது வேலையா இருந்திருக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும் என்ன வந்து பாப்பாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, இப்போ என்ன? உனக்கு உங்க அங்களை பார்க்கணும், பேசணும், அவ்வளவுதானே? உன் பேர் என்ன? செல்வி. செல்வி. நான் உங்க அங்கிள் தொல்காப்பியனை பார்த்து செல்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நீங்க போய் அவளை பாருங்கன்னு சொல்றேன். சரியா? உங்களுக்கு தான் தொல்காப்பியன் அங்கிள தெரியாதே. எனக்கு தான் தெரியாது இல்ல. ஆமா. சரி. அங்கிள் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுமே. அவர் எங்க இருக்காரு? சென்னையில. சென்னையிலயா? அட்ரஸ் தெரியுமா? நான் நாளைக்கு சென்னைக்கு தான் போறேன். நீ அட்ரஸ் கொடுத்தா நான் உடனே போய் அவரை பார்த்து, செல்வி உங்களை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிருக்கா, போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பேன். நிஜமா? நிஜமா. அட்ரஸ் சரியா? நான் போய் எழுதி கொண்டு வரேன். இந்தாங்க அங்கிள்.
புத்திசாலி பொண்ணு. நான் உங்க அங்கிளை பார்த்து கண்டிப்பா வர சொல்றேன், சரியா? மறந்துட மாட்டீங்களே? மறப்பனா? மறக்க மாட்டேன். இது பாரு, முடிஞ்சா கையோட நானே அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இப்ப நீ பிஸ்கட் சாப்பிடலாம்ல? நீயும் சாப்பிட்டு மிச்சத்தை மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடு. ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். வர்றேன். அங்கிள், இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்லையம்மா. கண்ணாடி கழட்டுங்க. ஆமா, நீங்க யாரு? எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க? என் பேரு தாமஸ். இன்னைக்கு என் பிறந்த நாளுமா. அதான் பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாருக்கும் பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். பொதுவா யாரு எந்த உதவி கேட்டாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேம்மா. அது என் வழக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பை அங்கிள். போமா, போய் விளையாடுமா. தம்பி, அண்ணா தெரு எது? இந்த தெரு தான். 5ஆம் நம்பர் வீடு. தோ செங்கல் அடிக்கிறது பாருங்க, அந்த வீடு தான். ரொம்ப நன்றி. யாருங்க வேணா? தொல்காப்பியம் வீடு இதுதானே? வீடு என்னோடது. தொல்காப்பியம் இங்க குடியிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணாம்? தொல்காப்பியனை பார்க்கணும். தினம் அவரை தேடி யாராவது ஒருத்தர் வந்துட்டு தான் இருக்கீங்க. சரி சரி, வெயிட் பண்ணுங்க. இங்க தான் எங்கேயாவது போயிருப்பாரு. வந்த உடனே பார்த்துட்டு போங்க. பூட்டி இருக்கு. நீங்களும் தொல்காப்பியனுக்காக தான் வெயிட் பண்றீங்களா? ஆமா. அவர் எங்க போயிருக்காரு? தெரியல. நானும் இப்பதான் வந்தேன். சார், ஆ? தொல்காப்பியன் ஊர்ல தானே இருக்காரு? தெரியலம்மா. தெரியாமல வெயிட் பண்றீங்க? இப்ப வந்துருவாருன்னு தான் சொன்னாங்க. ஆனா லேட் ஆகும் போல இருக்க. இந்த பாருமா, நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு போ. தொல்காப்பியம் வந்ததும் நீ வந்துட்டு போனதா சொல்லிடுறேன். இல்ல, அவர் வருவாருன்னா நான் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போறேன். அது அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட்டானா பரவாயில்லையா? பரவாயில்ல, பேச்சு துணைக்கு தான் நீங்க இருக்கீங்களே. சார்,
உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ? பத்ரி. பத்ரி. தொல்காப்பியனை நீங்க எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேக்குறேன்ல. எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். நான் அவரை அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாரு? என்ன விடு. நில்லுங்க நில்லுங்க சொல்றேன்ல. விடு. யாரு நீங்க? சொல்லுங்க. நீங்க யாரு? விட மாட்டேன். சொல்லுங்க. ஏய், ஓடாத, நில்லு. நில்லுங்கறல. சித்ரா, என்ன சித்ரா, நெத்தியில காயம், ஏன் இங்க நிக்கிறீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆ, அப்படியே வரும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன கால் ஸ்லிப் ஆயிடுச்சு? எங்க பார்த்து வரக்கூடாதா? இல்ல, பார்த்து தான் வந்தேன். இந்த செப்பல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி இருக்கு? சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல, சின்ன காயம்தான். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிடல்? நிறைய ரத்தம் வந்திருக்குங்க. உங்க வீட்ல டிஞ்சர் காட்டன்லாம் இருக்குல்ல, ஆ, அது போதும். சரி வாங்க. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்னதான் டீச்சர்லாம் போட்டாலும் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதா நல்லது. வீட்டுக்கு போகும்போது போட்டுட்டு போறேன். சரி, இப்போ ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா? குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, இப்போ நான் உடனே போட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா போடுங்க. சித்ரா, வாங்க. காஃபி ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப போராடி போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கா காஃபி? நிஜமா நல்லா இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். ஏன் தப்பா? இல்ல அப்படி இல்ல, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்தது ஆச்சரியமா இருந்தது, அதனால கேட்டேன். இங்க பக்கத்துல என் ஆபீஸ் விஷயமா வந்தேன். வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. புரியுது. ஆபீஸ் வேலையா வந்துட்டு என்ன பார்க்க வந்ததா சொல்றீங்க? அப்படியெல்லாம் இல்ல, உங்களை பார்க்கணும்னு மனசுல இருந்தது. நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்காம நான் எப்ப பார்க்க வந்தாலும் விரட்டுறதுலயே இருக்கீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க வர்றப்போலாம் நான் வெளியில கிளம்புற மாதிரி ஒரு பொசிஷன், அதான். சரிங்க, நான் கிளம்புறேன். ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அதான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. ஐயோ, நீங்களே என்ன வெளில போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே போறதுதான் மரியாதை இல்லையா? இல்லங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு இருந்தேங்க. இல்லங்க, நான் உண்மையிலேயே கிளம்பணும். சரி, அப்ப நான் வரேன். அப்போ ஒன்று செய்யுங்க, அந்த டிடி இன்ஜெக்ஷன் 24 ஹவர்ஸ்க்குள்ள போடணும், போட்டுருங்க. கண்டிப்பா சரி. வரேங்க. ஆ